மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தியோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சுவாமிக்கு நெய்வேத்தியம் என்னென்ன பண்ணேன் அண்ட் பலகாரமும் என்ன பண்ணேன்னு பார்க்க போகிறோம். லட்டும் ரிப்பன் பக்கோடாவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுக்கறதுக்காக. ஸோ அது நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியாச்சு குழந்தைங்க, அதனால நெய்வேத்தியத்துக்கு வைக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். பட் இன்றைக்கி நம்ம சமைச்ச எல்லா ஐட்டம்ஸுமே டேஸ்ட் பார்க்காம நெய்வேத்தியத்துக்காக பண்ணது. என்னென்ன ரெசிபீஸ்ன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சமைக்க போகிறது ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி லட்டு பண்ணியிருக்கேன், பட் நெய்வேத்தியத்துக்கு வைக்க முடியாது. ஸோ நெய்வேத்தியத்துக்கு அம்மா என்ன வைப்பாங்களோ அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். கடலப்பருப்பு ஒரு கப்பு கடலப்பருப்பை நல்லா ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச கடலப்பருப்பை இப்போ நம்ம வேக வைக்கலாம். வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. எக்ஸாக்டாக நான் வேக வச்ச டைம் 10 மினிட்ஸ் தான். இப்போ நம்ம இதை வேக வச்சதை வடிகட்டிக்கலாம். தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிப்போம். மிக்சியில் எப்படி அரைக்கிறீங்கன்னா, ரொம்ப பவுடராகவும் அரைக்காதீங்க, ரொம்ப திப்பியாகவும் அரைக்காதீங்க. ஒன்றும் பாதியமாக இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் பவுடர் ஆக்கிட்டிங்கன்னா பாதி திப்பியாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த பதத்தில் இருக்கணும் எக்ஸாக்டாக. இப்போ நம்ம ஒரு கப்பு மாவை மிக்சியில் அரைச்சி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அரை கப்பு துருவன தேங்காவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காவை நல்லா நம்ம ஒரு பேனில் ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ஆகணும். கீலாம் எதுவும் சேர்க்கணுன்னா கிடையாது, வெறும் பேனில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு கப்பு அளவுக்கு வெல்லத்தை கட்டி வெல்லத்தை நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அந்த கட்டி வெல்லத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெல்லமும் சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். ஏலக்காவை வீட்டிலே நம்ம கொஞ்சமாக சுகர் சேர்த்து அடித்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவை பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு தேங்காய், ஒரு கப்பு மாவு, ஒரு கப்பு வெல்லம், அரை கப்பு தேங்காய், ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இவங்களெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ரவுண்டாக பால் பண்ணிவிட்டு நம்ம மாவில் கூட சேர்த்து போடலாம். எனக்கு பேக் டு பேக் மீன் வாயில் அதர் ஒர்க்கும் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு போட முடியல. நம்ம டக்குன்னு அப்படியே ரவுண்ட் பண்ணி மாவில் போடலான்னு வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இது ஒரு சைடாக வச்சுருவோம். நெக்ஸ்ட் நம்ம மாவு கரைச்சிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நான் மைதா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா அவாய்ட் பண்ணிக்கணும்னு நீங்கள் கோதுமை எடுத்துக்கலாம், உளுந்து மாவு எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். நான் மைதா எடுத்திருக்கேன். மைதா பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.5 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, ரொம்ப சால்ட்டு சேர்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. இப்போ இவங்கள என்ன பண்ணுறோன்னா, ஒரு தண்ணி ஊற்றி தோசை பதத்துக்கு அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம தோசைலாம் யூஸ்வலாக வீட்டில் வாத்துவோம் இல்லையா, அதே பதம் தான் இருக்கணும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம ரவுண்ட் பண்ணி மாவில் மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, மீடியமில் வச்சுக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு இது வேகும். இல்லைன்னா நீங்கள் போட்ட உடனே ப்ரௌன் ஆகிடும். எனக்கு சம்டைம்ஸ் நிறைய டைம் இது மாதிரி ஆகும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு எப்போவுமே பண்ணுங்கள். நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கரெக்டான பதம் தான் வச்சுருக்கோம். ஒரு கப்பு மாவு எடுத்ததுனால சுகர்லாம் உங்களுக்கு ஜாகரி உங்களுக்கு சீக்கிரமெல்லாம் கரையாது. நல்லா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மாவு. இந்த பூரணம் நீங்கள் ஜிப்லாக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சு உங்களுக்கு எப்போ தோன்றதோ இந்த ஒரு 1 வீக் 10 நாளுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். இப்போ நமக்கு அழகாக போட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணுற பலகாரம் முக்கால்வாசி ஆயில் ஐட்டம்ஸ் தான். வேறு வழியே இல்லை, செஞ்சு தான் ஆகணும். வருஷத்தில் இது மாதிரி நம்ம அப்பப்போ செய்யும் போது நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆசையாக நம்ம பாரம்பரியமாக இப்படி பண்ணுறதுல இங்கே வளர, எஸ்பெஷலி இந்த யூஎஸில் வர குழந்தைங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லாம் அழகாக ரொம்ப அழகாக என் பொண்ணு என் பையன் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நிற்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே நான் இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுவேன். அவங்களுக்கு தே ஹாவ் டு லேர்ன். ஸோ அதுக்காக பண்ணுவேன் நான். அது மாதிரி நம்ம நெக்ஸ்ட் பேட்சும் போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி. இப்போ நம்ம எல்லா சுயமும் போட்டு எடுத்தாச்சு. ஈஸியாக முடியுன்றதுக்காக மைதாவில் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம மைதாவில் பண்ண சுயம் ரெடியாக எடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மிளகு பொங்கல். இன்றைக்கி பெருமாளுக்கு மிளகு பொங்கல் ரொம்ப விசேஷம். மிளகு பொங்கல் ரெசிபி பார்த்துக்கலாம். 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு பருப்பு, பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இவங்களை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக தண்ணி வச்சுருக்கேன். நம்ம போட்ட அரிசியும் பருப்பும் சேர்த்திங்கன்னா 1.25. ஸோ நான் வச்ச தண்ணி பார்த்திங்கன்னா 3.5 கப்பு அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன்.
தண்ணி நல்லா தாராளமாக இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம இன்ஸ்டா பாட்டில் வச்சிடலாம். அது பார்த்திங்கன்னா 13 மினிட்ஸ் நான் வச்சுருக்கேன். அந்த 13 மினிட்ஸ்க்குள்ளே ஆகணும். இப்போ வந்து மிளகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து லைட்டாக பல்ஸில் ஒரு 2-3 தடவை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. இப்போ பொங்கல் ஆகிடுத்து. பொங்கல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்க தான் உங்களுக்கு ஏதோ வேகாத மாதிரி தெரியும். பட் நீங்கள் வந்து மசிச்சு விட்டிங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா வெந்திருக்கு. நம்ம வேணால் தண்ணி அந்த அளவுக்கு வச்சுருக்கோம். நல்லா குழஞ்சிருக்கணும் இந்த பொங்கல் மட்டும். எப்போவுமே நம்ம யூஷுவல் பண்ணுற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இப்போ ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயிலில் நம்ம சேர்க்க போடுறது பார்த்திங்கன்னா நான் இடித்து வச்சுருக்கேன் மிளகு, ஜீரகம், முந்திரி, இஞ்சி, கருவேப்பிலை. முந்திரி பார்த்திங்கன்னா 20 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை நல்லா தாராளமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் எந்த தண்ணியும் சேர்க்கல. நம்ம மிக்ஸ் பண்ணும் போது இந்த அளவுக்கு உங்களுக்கு குழஞ்சிருது. இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு குழஞ்சும் இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருது. எண்ணெயில் நம்ம வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துப்போம். 1.5 ஸ்பூன் நம்ம போதும், அதுக்கு மேலே சேர்க்க தேவையில்லை நம்ம எடுத்த குவான்டிட்டிக்கு. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க மிளகு, ஜீரகம் சேர்த்துப்போம். முந்திரி, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த கேஷ்யூ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிப்போம். இப்போ இவங்களை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பதம் பார்த்திங்கன்னா கேஷ்யூ வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்கணும். அண்டு மிளகோட ஸ்மெல் நல்லா உங்களுக்கு வரும். அந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் நெய் சேர்க்கலை, வெறும் எண்ணெயில் தான் இது வதக்கியிருக்கோம். இப்போ நம்ம வதக்கின ஐட்டமை இந்த பொங்கலில் சேர்த்துப்போம். நெய் சேர்த்துப்போம். நெக்ஸ்ட்டு நெய் பார்த்திங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். எண்ணெயும் நெய்யும் ஈக்குவலாக சேர்த்துருக்கோம். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். நல்லா எண்ணெயும் நெய்யும் சேர்க்கும் போது இந்த பொங்கல் வேறு லெவலில் இருக்கும். பட் அதிகமான குவான்டிட்டி தான் நான் சேர்த்துருக்கேன். நெய்வேத்தியத்துக்கும் இல்லை நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகு பொங்கலுக்கு நீங்கள் இப்படி சேர்த்து பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த மிளகு பொங்கலோட ஸ்பெஷலே வந்து இந்த நெய்யும் எண்ணெய், இந்த மிளகு நல்லா இருக்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பரான மிளகு பொங்கல் ரெடி. அப்படியே நம்ம நெய்வேத்தியத்துக்கு பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெசிபியும் நம்ம இப்போ பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ரெசிபி பார்த்திங்கன்னா மிளகு போண்டா. மிளகு போண்டாவுக்கு வந்து நம்ம வந்து உளுந்தை வந்து ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் கிட்ட நான் ஊற வச்சுருப்பேன். நல்லா ஊற வச்ச உளுந்தை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாகம், இன்னொரு பாகம் வந்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ 2 டைமாக நீங்கள் போடும்போது ஒன்று நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, இன்னொரு டைம் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ மாவு அரைச்சி நான் தனியாக வச்சுட்டேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இஞ்சி வந்து ஒரு 15 கிராம்ஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துப்போம். இப்போ இவங்கள நல்லா கொரன்னு கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. பல்ஸில் ஒரு 2-3 தடவை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். நீங்கள் ஜீரகத்தை மிளகோடு சேர்த்து கூட அரைக்கலாம். நான் ஜீரகத்தை வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்தேன், அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு ரொம்ப சேர்க்கணுன்னு இல்லை, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாவு குவான்டிட்டிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு அண்ட் உளுந்து மாவு நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் ஊற வச்ச அரிசியை கூட இதில் சேர்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து அரிசி மாவை தான் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தாழ் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். எண்ணெய் வடைச்சட்டிலையும் நான் காய வச்சுட்டேன். எண்ணெய் ரொம்ப காய வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பார்க்க லிக்விடாக தான் தெரியும், பட் போடும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. மாவு வந்து ஃபஸ்ட்டு டைம் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்தே அரைச்சிக்கோங்க. செகண்ட் டைம் அரைக்கும் போது கொஞ்சம் கொரன்னு அரைக்கும் போது தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கும் அந்த பதம். பார்த்திங்கன்னா போண்டா பதம் உங்களுக்கு. இப்போ நம்ம போண்டா போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ஹையில் வைக்காதீங்க. போடுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது அண்ட் எவ்வளோ அழகாக தெழும்பி வருது பாருங்கள். போண்டா ஷேப்ஸ் அப்படின்லாம் பர்டிகுலராக எதுவும் இல்லை, அப்படியே நீங்கள் கையில் எடுத்து அழகாக போடுங்க, இல்லை ஸ்பூனில் எடுத்து போடுங்க, சூப்பராக இருக்கும். அண்டு இதெல்லாம் வந்து நம்ம உப்பு பார்க்காம நெய்வேத்தியத்துக்காக பண்ணுறோம். வடை கூட போடலாம். ஸோ யூஷுவலாக எப்போவுமே வடை போடுறோமேன்றதுக்காக ஆனியனை பூண்டும் சேர்த்துக்காமல் இன்றைக்கி ஃபுல்லாக நெய்வேத்தியத்துக்கு. ஸோ அதனால் வந்து நான் வந்து இது எதுவுமே வந்து ஆனியன் சேர்த்துக்கல. ஸோ அதனால் போண்டாவாக நான் போட்டுட்டேன். சூப்பராக அழகாக உங்களுக்கு நல்லா புசுன்னு வந்திருக்கு பார்க்குறதுக்கே.
அப்படி எடுத்து இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பாருங்கள் இந்த போண்டா ரெடி ஆகிடுது. இதை அழகாக அப்படியே நம்ம இன்னொரு பேட்சாக நிறைய நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பர்ஃபெக்டான மிளகு போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுது. நெக்ஸ்ட்டு ரெசிபி நம்ம பார்க்க போகிறது முறுக்கு ரெசிபி தான். நல்ல வெள்ளை முறுக்கு. இது வெள்ளை முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 4 கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் கடை அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். கடை அரிசி மாவை 4 கப்பு எடுத்துகிட்டு நல்லா நம்ம ஒரு வடைச்சட்டியில் வறுத்துப்போம். ஏன்னா நீங்கள் வறுத்திங்கன்னா தான் முறுக்கு நல்லா வரும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க வறுத்த பொடின்னு எழுதியிருந்தாலும் நீங்கள் தயவு செய்து வீட்டில் வறுத்துருங்க. மாவு வறுக்கும் போது சிம்மில் வச்சு வரங்க. அண்ட் மாவு எப்படி கரெக்டாக வறுத்துருக்கு அப்படின்னு பார்க்கணும். கம்பி பதம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கோலம் போடுற மாதிரி வரணும். இப்படி எடுக்கும் போதே உங்களுக்கு கோலம் போடுற மாதிரி வரணும். நான் கூழு வீடியோவிலேயே கொழுக்கட்டை செய்யும் போது சொல்லியிருக்கேன். எப்போவுமே மாவை நல்லா வறுத்துட்டு இந்த கம்பி பதம் வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா நான் வறுத்து எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து பார்த்திங்கன்னா 3/4 கப்பு எடுத்திருக்கேன். 3/4 கப்பை உளுந்தை வந்து நல்ல செவக்கெல்லாம் வறுக்கக்கூடாது, சும்மா லைட்டாக தான் நம்ம வறுக்கிறோம். ரொம்ப அப்படியே இந்த ரெட்டு கலர் வரைக்கும் ஆக்க வேண்டாம். பதம் பார்த்திங்கன்னா இந்த கலர் தான் இருக்கணும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உளுந்தை நல்லா நம்ம நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுப்போம். பாருங்கள், நான் ஓவர் ரெட்டாக ஆக்கலை, அந்த கோல்டன் ப்ரௌன்லாம் வர வேண்டாம். நம்ம லைட்டாக வறுத்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம அரிசி மாவை ஜலிச்சு எடுத்துப்போம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கட்டி பதம் வந்துடும். நம்ம வறுத்துருந்தாலும் சரி வறுக்கலனாலும் சரி நீங்கள் ஜல்லிக்கும் போது உங்களுக்கு கட்டி பதம் வந்துடும். அதனால் நம்ம உடச்சி விட்டு இந்த ஜல்லடையில் நம்ம வந்து எல்லா மாவையும் ஜலிச்சு எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு உளுந்தும் அதே தான். உளுந்தை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா 3/4 கப்பு உளுந்தையும் நம்ம ஜலிச்சு அரிசிலேயே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா அப்போ கரைச்சிரும். ஸோ உப்பு ரொம்ப சேர்த்துக்காதீங்க, 1 ஸ்பூன் போதும். பெருங்காயம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டர் பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் பட்டரை நான் வந்து சூடு பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கொதிக்க தேவையில்லை, லைட்டாக வார்ம் பண்ணிக்கோங்க. மைக்ரோவேவ்லேயோ இல்லை அடுப்புலையோ பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவில் சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சேர்த்தது பார்த்திங்கன்னா ஜீரகம், பட்டர், உப்பு, பெருங்காயம். இப்போ மாவு ஃபுல்லாக சேர்த்து தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதப்பான தண்ணியில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா முறுக்கு சூப்பராக வெள்ளைன்னு நல்லா இப்படி எடுத்து உடைக்கும் போதே உங்களுக்கு முறுக்கு சூப்பராக வரும். கொஞ்சம் வெதுப்பான தண்ணியை சேர்த்து நல்லா நம்ம சப்பாத்தி பதம் விட கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சு வச்சுக்கோங்க. சப்பாத்தி பதம் நான் சொல்லலை, அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போ முறுக்கச்சியில் நான் ஆயிலெலாம் சேர்த்துட்டு இது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து அப்படி பிழியும் போது ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸு பதமாக இருக்கணும். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த மாவு இப்போ நான் சொல்லியிருக்க வெள்ளை முறுக்குக்கு லூஸாக இருக்கணும், ரொம்ப அழகாக அப்படி இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு அதுக்கு மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சப்பாத்தி பதத்தை விட லூஸாக இருக்கணும் மாவு. பாருங்கள், நமக்கு அழகாக நமக்கு முறுக்கு போடும் போது ஈஸியாக வருது. இந்த முறுக்கு ரெசிபி என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அவள் சூப்பராக பண்ணுவாள். அவகிட்டேருந்து நான் கேட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் எப்போவுமே அவளோட ரெசிப்பியும் யூஸ் பண்ணிப்பேன், எங்கள் மாமியாரோட ரெசிப்பியும் யூஸ் பண்ணிப்பேன், எங்கள் அம்மாவோட ரெசிப்பியும் யூஸ் பண்ணிப்பேன். எல்லாரோட முறுக்குமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த முறுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பேட்ச் போட்டுக்கலாம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு பேட்சும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சூப்பராக வருது. மாவு பார்த்திங்கன்னா இந்த முறுக்குக்கு ஒரு 40-30 முறுக்கு வருது உங்களுக்கு. ஸோ அதனால் 4 கப்பு மாவுக்கு இந்த அளவுக்கு வருது. பசங்களுக்கு சூப்பராக நீங்கள் ஸ்நாக்ஸ் அழகாக பண்ணி வச்சிடலாம். முறுக்கு எப்படி வெந்துருச்சு, எப்படி நீங்கள் கரெக்டாக இது ஒயிட்டாக இருக்கே எப்படி எடுப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த பபிள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். நான் ரிப்பன் பக்காடலே சொன்னது தான், அந்த பபிள்ஸ் கம்மியாகும் கண்டிப்பாக உங்களுக்கு முறுக்கு வெந்துடுது. அதை வந்து நீங்கள் திருப்பி போடணும் அப்படின்லாம் கிடையாது, அப்படியே நீங்கள் முறுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சீடை ரெசிபி தான். சீடைக்கும் நம்ம வந்து வறுத்த மாவை தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் நான் 1 கப்பு மாவை வந்து வடைச்சட்டியில் வறுத்து வச்சுருக்கேன். இந்த சீடைக்கு பேர் அவசர சீடை. இந்த முறுக்கு மாவுலேயே எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா சீடை போடுறேன்ற பேரில் ஒன்று பண்ணிவிடுவாங்க. பட் நாங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சரி ஓகே அதே வறுத்த மாவுலேயே நம்ம வேறு மாதிரி பண்ணலாம், கொஞ்சம் அவசரமாக இப்போ இந்த தேங்காய்லாம் சேர்க்காமல் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக இந்த ரெசிபி பண்ணுறது. இப்போ மாவு நான் 1 கப்பு மாவை நல்லா வறுத்து ஜலிச்சு வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும். இந்த உளுந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும். வந்த பிறகு நம்ம வந்து வறுத்து
அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதில் எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் ஜீரகம்லாம் சேர்க்கல, எங்கள் வீட்டில் ஜீரகம் சேர்க்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. பட்டர் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. பெருங்காயம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இவங்களை எல்லாம் பட்டர்லேயே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டி பதமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நீங்கள் வந்து சுடு தண்ணிலாம் இருக்கணும்லாம் கிடையாது, நார்மல் வாட்டரே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த பதம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி பதம் எக்ஸாக்டாக இருக்கணும். சப்பாத்தி மாவு நீங்கள் எடுத்து இப்படி ரவுண்டு தேய்க்கும் போது சப்பாத்தி தேய்க்கிறீங்க இல்லையா, அந்த பதத்தில் இந்த மாவு நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கணும். இதில் நீங்கள் ஒரு துளி எதனா ஒன்று கட்டியாக அரிசியோ இல்லை உளுந்தோ இருந்துச்சுன்னா கூட எண்ணெயில் வெடிச்சிடும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கங்க. நல்லா ஜலிச்சு ஒரு முறைக்கு 2 முறை நல்லா நீங்கள் பார்த்துக்கங்க. எனக்கு சீடைனாலே கொஞ்சம் பயம்தான், ரொம்ப சென்சிட்டிவ். பிகாஸ் ஏன்னா வெடிச்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஸோ அதனால் நான் பார்த்து செய்வேன். இந்த சீடை மட்டும்தான். சீடை இது மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்டாக நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் தட்டில் போட்டு ஷேக் பண்ணி பாருங்கள், ஒட்டக்கூடாது. இப்போ நான் அந்த பால் கொழுக்கட்டைக்கெலாம் பார்த்திங்கன்னா சில உருண்டெல்லாம் ஒட்டும் இந்த தட்டில், அது மாதிரி ஒட்டக்கூடாது. எல்லாமே மூவ் ஆகணும், இந்த பால்ஸ் எல்லாமே உங்களுக்கு மூவ் ஆகணும். அதுக்காக தான் நான் இப்படி ஷேக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். மூவ் ஆச்சுன்னா கரெக்டாக இருக்குது. அண்டு எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு வெடிக்காது. அதே மாதிரி எண்ணெயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க. எடுத்த உடனே ஒரு 10-12லாம் போட்டுறாதீங்க பால்ஸை, ஒரு 5-6 போடுங்க. நான் இப்படி தான் செய்வேன், ஏன்னா வெடிக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பேன், அதுக்கப்புறம் தான். ஏன்னா நமக்கு எல்லா டைமும் ஒரே டைம் மாதிரி இருக்காது. ஸோ அதனால் வெடிச்சிருன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டு பார்த்துப்பேன். இப்போ உங்களுக்கு வெடிக்காமல் அழகாக உங்களுக்கு பாருங்கள், அழகாக உங்களுக்கு பிரிஞ்சிருது. இப்படி பிரிஞ்சிருதுனாலே உங்களுக்கு வெடிக்காது. அழகாக உங்களுக்கு என்னென்னா இந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இறக்குற பதம், இப்போ ஒரு 1 மினிட்டுக்கு முன்னாடி நீங்கள் இறக்குறீங்க, இந்த ஒயிட்டாகவே இருக்குன்னா அப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கோல்டன் கலர், ஒரு கோல்டன் ப்ரௌன், அந்த சீடை கடையில் வாங்குவீங்கள்ல அந்த கலரில் இருந்துச்சுன்னா அழகாக எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் நம்ம கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. இந்த சீடையை எடுத்துப்போம். நான் சீடை வந்து ரொம்ப அதிகம்லாம் செய்யலை, ரொம்ப கொஞ்சம் குவான்டிட்டி தான் பண்ணேன். இது கிட்டத்தட்ட 2 நாளில் சாப்பிட்டாலே காலியாகிடும் போல். ஆனால் இது கரெக்டாக மொரன்னு வந்திருக்கான்னு நம்ம அப்புறமா தான் பார்க்கணும், நம்ம சாப்பிட்டுலாம் பார்க்க முடியாது. இந்த கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். சீடை வெடிக்காமல் வந்துட்டாலே சக்ஸஸ் தான், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேட்சும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே இப்போ அதிகமாகவே போட்டுக்கலாம். நம்ம ஒரு 10 to 15 கிட்ட வரைக்கும் நம்ம போட்டு அழகாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா செடியும் எடுத்தாச்சு. நல்லா அந்த கரெக்ட் ஒரே கலரில் இருக்கணும், ஏதோ கொஞ்சம் கருகிட்டோ ஒன்று ஒயிட்டாகவோ அப்படி இருக்கக்கூடாது. பார்க்க எல்லாமே ஒரே கலரில் இருக்கணும், அந்த கோல்டன் ப்ரௌனில் இருக்கணும். இப்போ எடுத்து வச்சுருவோம். பார்த்திங்கன்னா இந்த குட்டி பவுலில் தான் ஃபுல்லாக வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுது. நம்ம பொரிச்சு வச்சுருக்க சத்தம் பார்த்தீங்களா, இது மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இப்படி போட்டால் பாருங்கள், அப்படி வரணும். கிருஷ்ண ஜெயந்தி பலகாரம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாசலில் கோலம் போட்டு கையில் வந்து நம்ம வந்து இந்த பச்சரிசியெல்லாம் கரைச்சி பசங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க வந்த உடனே நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க சாப்பிட்ட பிறகு மறுபடியும் அவங்களுக்குன்னு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் நிறைய இருக்குது. இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கிருஷ்ணருக்கும் என்னோடய வயசும் ஒரே வயசு தான். எங்கள் அம்மா இந்தியாவில் வீடு வாங்கின உடனே இந்த கிருஷ்ணரை வாங்கினாங்களாம், நான் பிறந்திருக்க டைமில். ஸோ இவர் நானும் ஒரே ஏஜ் தான். அவரை லாஸ்ட் இயர் தான் நான் இந்தியாவிலேருந்து அழைச்சிட்டு வந்திருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப பெரிய கிருஷ்ணர் இவர். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இப்போ இவர் என் கூடயே இருக்கிறதுனால. ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. எல்லா சப்ஸ்கிரைபுக்கும் ரொம்ப நன்றி.